நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவை பல்வேறு பேரரசுகள் ஆண்டன. குப்த பேரரசு, மகத பேரரசு, கலிங்க பேரரசு, மௌரிய பேரரசு, விஜயநகர பேரரசு, சாளுக்கிய பேரரசு, மராட்டிய பேரரசு, இப்படி எத்தனையோ பேரரசுகள் இருந்தாலும் கூட எந்த அரசும் கடல் கடந்த நாடுகளின் மீது படையெடுத்து செல்லவில்லை. ஆனால் சோழ பேரரசன் ராஜேந்திர சோழன் கடல் கடந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மீது படையெடுத்தது ஏன் என்ற கேள்வி இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தன்னுடைய வீரத்தையும் விவேகத்தையும் நிலைநாட்டி கடல் கடந்த நாடுகளை வெற்றி கொண்ட கங்கையை கொண்டான், கடாரம் வென்றான், கடல் ஆதிக்கம் செலுத்தினான், பொங்குமாங்கடலை கட்டி ஆண்டான், உலகின் முதல் கப்பல் படையை அமைத்தான் என்றெல்லாம் போற்றப்படுகின்ற ராஜேந்திர சோழன் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மீது படையெடுத்ததன் காரணம் என்ன என்பது சம்பந்தமாக மிகப்பெரிய ஆய்வு நடைபெற்று அந்த ஆய்வு முடிவுகள் தற்போது வெளிவந்திருக்கிறது. ராஜேந்திர சோழன் கடல் கடந்த நாடுகளின் மீது படை எடுப்பதற்கு காரணம் வர்த்தகத்தில் ஏற்பட்ட இடையூறுகள்தான். சோழர்கள் கடல் கடந்த படையெடுப்புகளுக்கு காரணமாக இருந்தது என்று சமீபத்திய ஆய்வு ஒன்று கூறுகிறது. ராஜேந்திர சோழரின் படையெடுப்புகளால் நடந்தது என்ன? வரலாற்று ஆசிரியர்கள் என்ன கூறுகிறார்கள்? ஆய்வாளர்கள் அவருடைய ஆய்வின் முடிவாக எதை சொல்கிறார்கள்? ராஜேந்திர சோழன் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் மீது படையெடுத்து சென்று மிகப்பெரிய வெற்றியை பெற்றதாக அவரது வரலாறு கூறுகிறது. அவருடைய புகழ் இன்று வரை பாடப்படுகிறது. ஆனால் இந்த படையெடுப்புகள் ஏன் நடந்தன என்பது குறித்து வரலாற்று ஆராய்ச்சியாளர்களிடம் பல்வேறு கருத்துக்கள் இன்றைக்கும் இருக்கின்றன. தென்னிந்திய பகுதிகளிலிருந்து தென்கிழக்கு ஆசியாவுடன் நடந்த வர்த்தகத்திற்கு ஏற்பட்ட இடையூறின் காரணமாகவே இந்த படையெடுப்புகள் நடந்திருக்கிறது என்கிறது சமீபத்தில் வெளியான ஒரு ஆய்வு கட்டுரை. சென்னையில் தமிழ்நாடு அரசின் மாநில தொல்லியல் துறை சமீபத்தில் நடத்திய தமிழ் கல்வெட்டியல் தொடர்பான பண்பாட்டு கருத்தரங்கில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் கடல்சார் வரலாறு மற்றும் கடல்சார் தொல்லியல் துறையை சார்ந்த ஆய்வாளர்களான பி. செல்வகுமார் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் இணைந்து இடைக்காலத்தில் தமிழ்நாட்டு வணிகர்கள், வணிக குழுக்கள் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் என்ற தலைப்பில் ஒரு ஆய்வு கட்டுரையை சமர்ப்பணம் செய்தார்கள். அந்த கட்டுரை சோழர்கள் காலத்தில் இருந்து வர்த்தக குழுக்கள் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை கூறுகிறது. தென்னிந்திய நிலப்பகுதியை ஒட்டி அமைந்திருந்த இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட சாதகமான சூழலின் காரணமாக வரலாற்றின் ஆரம்ப காலத்திலிருந்தே தென்னிந்தியாவின் வணிக சமூகத்தினர் கடல் கடந்து வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். சோழர்கள் காலத்தில் திசை 1500வர், வளஞ்சியார், பதினெண் விசயத்தார் போன்ற கடல் கடந்த வணிக குழுக்கள் இலங்கை, தென்கிழக்கு ஆசியா, கிழக்கு ஆசியா நாடுகளுக்கு பயணம் செய்து வணிகத்தில் ஈடுபட்டார்கள். இவர்கள் சோழர்களின் கடல் வழி விரிவாக்கத்திற்கும் ஆதரவாக நின்றார்கள் என்கிறது அந்த ஆய்வு கட்டுரை. இப்படிப்பட்ட நிலைமையில் சோழ அரசர்கள் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் மீது படையெடுத்து சென்றது ஏன்? இதற்கு சில முக்கிய காரணங்களை வைக்கிறார் செல்வகுமார் அவர்கள். ஸ்ரீ விஜயத்தின் மன்னர் நாகப்பட்டினத்தில் சைலேந்திர சூளாமணி வர்ம விகாரை என்ற புத்த விகாரை கட்டினார். அந்த காலகட்டத்தில் இருந்த சோழ மன்னனான ராஜராஜ சோழனோடு ஸ்ரீ விஜயத்திற்கு நல்ல உறவு இருந்தது. ஸ்ரீ விஜய மன்னரின் ஏஜெண்டுகளும் இங்கே நன்றாகவே நடத்தப்பட்டனர். 1017 1018 வரை எல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அதற்கு பிறகு அனைத்தும் மாற துவங்கியது.
ராஜேந்திர சோழனின் ஸ்ரீ விஜயம் மீதான படையெடுப்பு குறித்த செய்திகளை தஞ்சை பெரிய கோவிலில் காணப்படும் 1031 முதல் 1032 ஆண்டை சார்ந்த கல்வெட்டு ஒன்று விரிவாக விவரிக்கிறது. சோழர் காலத்தை சார்ந்த சில செப்பேடுகளும் இந்த படையெடுப்புகள் குறித்து முக்கிய தகவல்களை தருகிறது. அலை நிறைந்த கடலின் நடுவே பல கப்பல்களை அனுப்பிய ராஜேந்திர சோழன் கடாரத்து மன்னன் சங்கிரம விஜய துங்க வர்மனையும் புகழ் வாய்ந்த அவனுடைய படையில் இருந்த யானைகளையும் பிடித்து கொண்டார். அந்த அரசன் சேர்த்து வைத்திருந்த செல்வ குவியலையும் எடுத்து கொண்டார். பறந்து விரிந்திருந்த அவனுடைய நகரமான ஸ்ரீ விஜயாவின் போர் வாயிலில் நின்றிருந்த வித்யாதர தோரணம் என்ற வளைவை வெற்றி முழக்கத்துடன் கைப்பற்றினார். ஜொலிக்கும் இரத்தினங்கள் பதித்த சிறு வாயிலையும் பெரிய இரத்தினங்களால் ஆன வாயிலையும் சேர்த்து கொண்டார். தீர்த்த படித்துறையில் நீர் நிறைந்திருந்த பண்ணை பாதுகாப்பு அரணாக வலிமையான மலையை பெற்றிருந்த மயூரடிங்கம் எத்தகைய போருக்கும் அஞ்சாத லங்க சோகரா ஆள் கடலால் பாதுகாக்கப்பட்ட மா பாலம் வலிமையான சுவரை பாதுகாப்பு அரணாக கொண்டிருந்த மேவி லிம்பங்கம் வளை பந்தூர் என்ற விளப்பந்தூர் அறிவியல் புலமை வாய்ந்தவர்களால் புகழ்பெற்ற தலை தக்கோலம் பெரிய போர்களிலும் நிலை குலையாத மாட மாலிங்கம் போரினால் வலிமை கூடிய இளமுறி தேசம் பூந்தோட்டங்களால் தேங்கி நின்ற மான கவரம் அத்துடன் ஆள் கடலால் பாதுகாக்கப்பட்டதும் மிகவும் சக்தி வாய்ந்ததுமான கடாரம் என்று கூறுகிறது அந்த கல்வெட்டு. இந்த கல்வெட்டை அடிப்படையாக வைத்து எந்தெந்த நாடுகளின் மீது படையெடுத்து என்னென்ன பொருட்கள் கைப்பற்றப்பட்டன என்பதை ராஜேந்திர சோழன் என்ற தனது நூலில் விவரிக்கிறார் குடவாயில் பால சுப்பிரமணியன். கடாரத்து அரசனான சங்கிராம விஜயோ துங்க வர்மனின் அரண்மனையிலிருந்து அதன் தோரண வாயில் நிலை வாயில் மணிகளை உடைய கதவுகள் போன்றவை கைப்பற்றப்பட்டன. ஸ்ரீ விஜயநகர பேரரசின் சக்கரவர்த்தியாக இருந்த சூளாமணி வர்மன் அவன் மகன் விஜயோ துங்க வர்மன் ஆகியோர் சோழ மன்னர்களுடன் நட்புடன் இருந்தனர் என்றும் குலோத்துங்க சோழன் காலத்திலும் அது தொடர்ந்தது என்றும் குறிப்பிடும் குடவாயில் பால சுப்பிரமணியன் நடுவில் ராஜேந்திர சோழன் காலத்தில் அவனது ஆட்சி இடைப்பகுதியில் விஜய நாட்டின் மீது படையெடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்கிறார். இந்த படையெடுப்பின் நோக்கம் நாடுகளை பிடித்து அங்கு தனது ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பது. அன்று தனது படை வலிமை எத்தகையது என்பதை கீழ்த்திசை நாடுகளுக்கு காட்ட வேண்டிய கட்டாயம் ராஜேந்திர சோழனுக்கு ஏற்பட்டிருந்தது. தமிழ்நாட்டு வணிகர்களின் செல்வாக்கும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பும் அங்கு வலுவுடன் திகழ வேண்டும் என ராஜேந்திர சோழன் கருதி இருக்க வேண்டும் என்கிறார் ஆராய்ச்சியாளர் பால சுப்பிரமணியன். ஆனால் இந்த படையெடுப்பிற்கான காரணம் தெளிவாக இல்லை என்கிறார் வரலாற்று ஆசிரியர் முகுந்த். தமிழக வர்த்தகர்களின் நலனை பாதுகாக்க இந்த படையெடுப்பு நடத்தப்பட்டது என்பதுதான் பெரும்பாலான வரலாற்று ஆராய்ச்சியாளர்களின் கருத்து. ராஜேந்திர சோழன் கடாரத்தை தாக்க 1017 1018 தனது கடற்படையை அனுப்பினார். பல வருடங்கள் நடந்த இந்த போர்களில் சோழர் படை கடாரத்தையும் மற்ற முக்கிய துறைமுகங்களையும் கைப்பற்றி ஏராளமான செல்வத்தையும் கையகப்படுத்தியது. இந்த படையெடுப்புக்கு சரியான காரணம் எதையும் வரலாற்று ஆசிரியர்களால் கண்டுபிடித்து அறுதியிட்டு கூற முடியவில்லை. சைலேந்திரர்கள் முக்கியமான இடங்களில் அவர்களுக்கு இருந்த துறைமுகங்களை கொண்டு கிழக்கு நாடுகளில் வர்த்தகத்தை கட்டுப்படுத்த முயன்றதால் அதை எதிர்த்து தமிழக வணிகர்களின் நலனை பாதுகாக்கவே இந்த படையெடுப்பு நடத்தப்பட்டது என்று பெரும்பாலானவர்கள் கருதுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழக வர்த்தகர்கள் வணிகர்கள்
கடல் வழியாக வாணிபம் நடத்துகின்ற பொழுது கடல் கொள்ளையர்கள் வாணிபம் நடத்தியவர்களின் வணிக பொருட்களை கொள்ளையடித்து சென்றார்கள். அதே நேரத்தில் அப்படி கொள்ளை அடித்த பொருட்களை மீட்பதற்காகவும் வணிகர்களுக்கு கடலில் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்காகவும் கடற்கொள்ளையர்களை அடக்குவதற்காகவும் தான் ராஜேந்திர சோழன் மிகப்பெரிய கடற்படையை வழிநடத்தி தென்கிழக்கு ஆசியாவெங்கும் வெற்றி கொடியை பறக்கவிட்டார் என்று பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் தமிழர்களுடைய புராதன பெருமையும் தமிழர்களுடைய போர்க்கலையும் தமிழக மன்னர்கள் எப்படி வணிகத்தை வியாபாரத்தை மக்களை காத்தார்கள், அதற்காக எந்த எல்லைக்கும் எப்படி சென்றார்கள் என்பதற்கு ராஜேந்திர சோழனுடைய கடற்படை நடத்திய வரலாறு நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது என கூறிக்கொண்டு, இப்படிப்பட்ட மா மன்னன் வாழ்ந்த மண்ணில் நாமும் வாழ்கிறோம் என்பது நமக்கு ஒரு வரலாற்று பெருமை என சொல்லிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு வரலாற்று பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.